பள்ளியினுடைய திருப்பலி கருத்துக்களுக்காக நன்றி அறிதலாக புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் பின்வரும் குடும்பத்தினர் நபர்கள் இந்த திருப்பலியை நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கின்றனர். சாமுண்டீஸ்வரி மேரி, மேரி மார்டின் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ரிக்கி நன்றாக பேச வர வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இருதயராஜ், கிருபை ராணி மற்றும் குடும்பத்தினர் இறைவனுக்கும் அந்தோனியாருக்கும் நன்றியாகவும், தங்களுடைய பிறந்த நாளிலே ஆரோக்கியநாதன், ஆரோக்கிய அதியான் மற்றும் ஆரோக்கிய அதியான் இவரும் தங்களுடைய பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், தினகரன் அபிராமி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், செந்தில் செல்வி மற்றும் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ராஜன் சதுர்த்தி மற்றும் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், வேளாங்கண்ணி சந்தியா மற்றும் சஞ்சய் மற்றும் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், வசந்த் ஷர்மிளா மற்றும் குடும்பத்தினருக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஏ பிரான்சிஸ் சேவியர் மற்றும் ஜெயசீலி இவர்கள் நன்றி பலியாகவும், ஆக்னஸ் சேவியர் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ஜோஸ்பின் தெய்வநாயகம் இறைவனுக்கு நன்றியாகவும், ஆண்டனி மார்ஷல் நற்சுகம் பெற வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். பிரின்ஸ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், பிரகாஷ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், பி பிளாக்கில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜோன்ஸ் ஜெனவா குடும்ப சமாதானத்திற்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், லியோன் சகாய சாந்தி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ஆண்ட்ரோ மற்றும் ரீத்து இறைவனுக்கு நன்றி பலியாகவும், மைக்கேல் ராஜ் சோஃபியா இறைவனுக்கு நன்றி பலியாகவும், மகிமைதாஸ் ஷீலா இறைவனுக்கு நன்றியாகவும், எட்வின் ஜெயசீலி இறைவனுக்கு நன்றியாகவும், சாமுவேல் நகோமி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ஜெயா சரவணன், திலீப் அகஸ்டின், ஜோசப் பெர்னாண்டோ மற்றும் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், சார்ல்ஸ் மெட்டில்டா இறைவனுக்கு நன்றியாகவும், உமா வெங்கடேஷ் ராவ் நன்றி பலியாகவும், நவீன் சிவா நல்லபடியாக படித்து வாழ்க்கையிலே முன்னேறவும், கோபால் பிளாரன்ஸ் நன்றி பலியாகவும், மூர்த்தி செல்வி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், மணிமேகலை அருண் நன்றி பலியாகவும், பிரேமகுமாரி நற்சுகம் வேண்டியும், ரசல் ஜெயமேரி மகன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும், ஆனிஸ் ஜெசி நன்றி பலியாகவும், பால்ராஜ் மற்றும் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். நாமும் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு இந்த திருப்பலியை நன்றியறிதலாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக சுஜய் இதயராஜ், ருபீனா மேரி ஜெனோவா, பேபிஸ் சூசன் மேரி அண்ட் ஜூடித் டம்ஃபினா மற்றும் சைமன் ஜோசப் இவர்கள் அவருடைய உடல் நலத்திற்காகவும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனிடம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் மரித்த ஆன்மாக்கள் ஆண்டனி இவன் பிலிப், ரோச் விக்டோரியா, லூயிஸ், ஞான பிரகாஷ், ஜார்ஜ் லிவிங்டன், ராக்கினி, பிரான்சிஸ், ஆனந்த் குமார், கிருஷ்ணவேணி அந்தோணி, சிறிய புஷ்பம் தாமோதரன், லூர்தம்மாள், தெபோரம்மாள், எஸ் ரோசாலி அம்மாள், ஆரிக்கசாமி, ஏ ஜேம்ஸ், அடைக்கல மேரி, பிரகாசம், புஷ்பம் மற்றும் நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனுடைய நித்திய இளைப்பாறைய பெற இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவர் நம்முடைய இல்லங்களுக்கும் குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைய புதுமைகளையும் அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் சற்று நேரம் நினைத்து பார்த்து புனித அந்தோனியார் வழியாக இறைவனுக்கு நன்றி வழியாக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களும் சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருடைய இந்த திருப்பிடத்திலே வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எந்த எண்ணங்களும் விண்ணப்பங்களையும் கொண்டு நாம் இந்த திருப்பலியிலே இணைந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் இறைவன் நமக்கு நிறைவேற்றி தர இந்த திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக நம்ம குடும்பங்களிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தழைத்துவங்கிடவும் நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக சீடர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து வளர தேவையான அருளையும் வேண்டி
இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியார் சிற்றாலயம் 41ஆம் ஆண்டு தேர் திருவிழா கூட்டு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணி தம திருத்துவம் அவர்களையும், அருட்பணி ஜெகதீஷ் அவர்களையும், அருட்பணி அமல்ராஜ் அவர்களையும், திருத்தொண்டர் அவர்களையும் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அந்தோணியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார். நற்செய்தியின் இறைமனிதர், உலகின் மாபெரும் புனிதர், திருச்சபையின் மறை வல்லுனர், காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திரைமறையை பாதுகாத்த இறைவாக்கினர், தூய்மையின் லீலி மலர் புனித அந்தோணியார் நாக்கும் அவர் வாக்கும் தூய்மையாய் இருந்தமையால் தான் இன்னும் நன்னாக்கு அழியா நற்போதகர் என புகழப்படுகிறார். எண்ணங்களும் நன்னாக்கு உதிர்ந்த நல்வார்த்தைகளும் இறைவன் மீது கொண்ட விசுவாசமும் அந்தோணியாரை கோடி அற்புதர்களுக்கு உரிமையாளர் ஆகியது. புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நம்முடைய வாக்கும் நாக்கும் தூய்மையாகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் திருப்பலியை பக்தியுடன் பங்கேற்போம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தினமும் நினைந்து நெஞ்ச கோரில் நாம் தாண்டுவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை அமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான தூய அந்தோனியாரின் பக்தர்களே, இதோ நாம் புனித அந்தோனியாருக்கு திருவிழா எடுத்து புனித அந்தோனியார் வழியாக நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காக இதோ இந்த இடத்திலே குழுமி இருக்கின்றோம். இந்த ஒரு நன்றியின் பலியிலே இணைகின்ற பொழுது நாம் பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு விண்ணப்பங்களோடும் நாம் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அவற்றையெல்லாம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய அந்தோனியார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற விண்ணப்பங்களை நமக்கு பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை எல்லாம் சிறிது நேரம் நினைவு கூர்ந்து தூய ஆவி நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டியும் தூய ஆவியினுடைய வரங்களை, கொடைகளை நாம் பெற்று வாழக்கூடிய மக்களாக நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து தூய ஆவியினுடைய துணையை வேண்டுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
பலிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரரை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோருக்கு குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழுங்கவும், நம் கடவுள் அந்நீதிக்கு பழிவாங்கவும், நாளை அறிவிக்கவும், துயரொற்றோருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனின் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகன் என்றும், தம் மாட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளது பொன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் பொன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளது பொன் விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னை உயர்ந்தது அவராலே. வாழ்நிலைந்தூற்றிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. மனம் தேற்றுவார் பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. கடவுளின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டைகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்ச்சியாக, ஆடம்பரமாக, கோலாகலமாக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக, ஆடம்பரமாக, கோலாகலமாக நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான, மிகவும் பிடித்தமான ஒரு புனிதருடைய விழாவை, அதுவும் இந்த பகுதியினுடைய பாதுகாவலராக இருந்து நம்முடைய குடும்பங்களை வழிநடத்துகின்ற, நமக்காக ஜெபிக்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை வழிநடத்துகின்ற ஒரு அற்புதமான புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருவிழாவும் அது நம்முடைய இந்திய பாரம்பரியமாக இருக்கட்டும் அல்லது திருச்சபைகளே இருக்கட்டும், ஒவ்வொரு விழாக்களும் நம்மை ஒரே குடும்பமாக இணைக்கின்ற ஒரு செயல்பாடுகளாக, ஒரு கொண்டாட்டமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. எப்பொழுது? திருவிழாக்கு மட்டும்தான். அனைவரும் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி, இது என் திருவிழா, என்னுடைய விழா என்பதை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து என் புனிதருக்காக நான் விழா எடுக்கிறேன், என்னவருக்காக நான் விழா எடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒற்றுமையாக, ஓர் குலமாக, ஓர் அணியாக நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த விழாக்கள் எதுக்கு நமக்கு கொடுக்குது இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்த்து இறைவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அனைத்து நன்மைகளுக்கும் சிறப்பாக நம்முடைய பகுதியினுடைய பாதுகாவலரான புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஒவ்வொருவருக்கும் பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அபரிமிதமாக கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தருணமாகத்தான் ஒவ்வொரு திருவிழாக்களும் இருக்கிறது. அப்படியாகத்தான் இன்று நாம் மனதிலே கொண்டிருக்க வேண்டிய முதல் எண்ணம், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். யார் வழியாக? புனித அந்தோணியார் வழியாக. போன திருவிழாலிருந்து இந்த திருவிழா வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். இன்ப துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நோய் நொடிகள் இருக்கலாம். அனைத்திலும் இந்த புனித அந்தோணியார் நம்மோடு உடனிருந்து பிரசன்னமாகி நம்மை இறை விசுவாசத்திலே வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால கடவுளுக்கும் புனித அந்தோணியாருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் நாம் தெரிவிப்போம். நன்றி சொல்கின்ற இந்த தருணத்தில் திரும்பி பார்த்து நம்ம நன்றி சொல்றோம். கடந்த வந்த பாதையை நாம் பார்த்து நன்றி சொல்றோம். ஒவ்வொரு விழாவும் நம்மை முன்னோக்கி பார்ப்பதற்கான அழைப்பாகவும் இது இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பார்வை, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறனா, கடந்து வந்த பாதையை நாம் நன்றி கூறுகின்ற பொழுது, நான் நடக்க இருக்கக்கூடிய பாதையில் என்னோடு புனித அந்தோணியாரும் கடவுளும் உடனிருந்து என்னை கரம் பிடித்து வழிநடத்தி என்னை இறை விசுவாசத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும், எனக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு தருணமாகத்தான் ஒவ்வொரு திருவிழாவும் இருக்கிறது. அப்போ இன்று நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம், இரண்டாவது செயல்பாடு, நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த பகுதியும் முழுமையாக கடவுளுக்கு புனித அந்தோணியார் வழியாக ஒப்படைத்து, இறைவா புனித அந்தோணியார் வழியாக என்னையும் என் குடும்பத்தையும் என் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் நீரே வழிநடத்தி திருவுளம் போல வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் எனக்கு தர வேண்டும் என்ற ஜெப சிந்தனையும் நமக்கு இந்த திருவிழா தர வேண்டும். அப்போ ஒவ்வொரு விழாவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு தருணமாகவும், கடவுளிடம் நம்மை ஒப்படைத்து கடவுளிடம் ஜெபிக்கின்ற ஒரு தருணமாகத்தான் ஒவ்வொரு விழாவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நன்றியின் விழாவாக ஒப்பு கொடுக்கின்ற, காணிக்கையாக்குகின்ற ஒரு விழாவைத்தான் நாம் இந்த 9 நாட்களும் சிறப்பாக இன்று நம்முடைய பகுதியிலே புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கோலாகலமாக, ஆடம்பரமாக, விமரிசையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக இந்த புனித அந்தோணியாருக்குத்தான் பக்தி முயற்சிகளும், இப்படிப்பட்ட செயல்பாடுகளும், இப்படிப்பட்ட பெருந்திரளான பக்த கோடிகளும் இருப்பதாக திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது. எங்கெல்லாம் போய் பாருங்க, எங்கெல்லாம் அந்தோணியாருடைய சுரூபம் இருக்கிறதோ, அல்லது சிற்றாலயம் இருக்கிறதோ, அல்லது கெபி இருக்கிறதோ, அல்லது ஆலயங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் புனித அந்தோணியாருக்கு அந்த ஆலயம் நேர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக பக்த கோடிகள் இந்த அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி ஓடி வருகின்ற அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புனிதரை கடவுள் நம்முடைய பகுதிக்கு பாதுகாவலராக, வழிநடத்துபவராக, பரிந்துரைப்பவராக கொடுத்திருக்கின்றார். இந்த புனித அந்தோணியாருக்கு நீங்கள் எந்த பெயரை சூட்டினாலும் அது சாலச் சிறந்ததாக இருக்கும். பதுவை நகர் புனித அந்தோணியாக இருக்கட்டும், அல்லது மேல் நாரியப்பனூரில் இருக்கக்கூடிய அந்தோணியாராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு பெயரை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அதையெல்லாம் புனித அந்தோணியாருக்கு சால சிறந்த ஒரு பெயர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லது புண்ணியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நேர்மையாளர், பண்பாளர், நீதிமான் என்று ஒவ்வொரு புதுமைகளும் புண்ணியங்களையும் நீங்கள் பண்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு முழு விளக்கமாக, முழு இலக்கணமாக இருக்கக்கூடியவராக நபராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். இந்த புனித அந்தோணியாருடைய விழாவிலே நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன்.
அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவருடைய புதுமைகளை நாம் எவ்வளோ முறை கேட்டு இருக்கிறோம், எவ்வளோ முறை நாம் வாசித்து இருக்கிறோம், எவ்வளோ முறை நாம் தியானித்து இருக்கிறோம். அது பற்றியெல்லாம் நான் இன்று பேசப் போவதில்லை. புனித அந்தோணியாருடைய ஒரே ஒரு சிந்தனையும் அவருடைய பண்பையும், அதிலிருந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் தான் இன்று நான் உங்களோடு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு தெரியும், புனித அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையை நாம் படிச்சிருக்கிறோம். புனித அந்தோணியார் பெரிய செல்வந்த குடும்பத்திலே, ஒரு மன்னரது குடும்பத்திலே பிறந்தவராக இருக்கின்றார். அவருக்கு பல செல்வங்கள் இருக்கிறது, அவருக்கு பல பட்டங்கள் இருக்கிறது. அவர் அடுத்து அரசாளக்கூடிய அந்த நிலைக்கு ஒரு இளவரசராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. புனித அந்தோணியார் நல்ல மெத்த படித்தவராக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் வல்லவராக இருக்கிறதும் பார்க்கின்றோம். திறமைகளை பல கற்று தேர்ந்தவராக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு திறமையாளராக, ஒரு செல்வந்தராக, ஒரு நீதிமானாக, ஒரு என்ன சொல்றது படிப்பாளியாக, அறிவார்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவற்றையெல்லாம் விட்டு நான் ஆண்டவருக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னிடம் இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளாமல் அவற்றை விட்டு இறைவனை பற்று பிடித்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இன்றளவும் இந்த கோடி அற்புதரான அந்தோணியார் இவ்வளவு பெயரும் புகழும் பெற்று பல்வேறு நபர்களால் வணக்கத்துக்குரிய ஒரு புனிதராக இருக்கின்றார். அவர் மட்டும் அந்த செல்வத்தில் பிடிச்சிருந்தா பார்த்துங்க, அவர் மட்டும் அந்த படித்த படிப்பை பெற்றிருந்து நான் பல்வேறு செமினரிகளிலோ அல்லது குருமடங்களிலோ அவர் போதித்திருந்தால், அல்லது அவர் பல்வேறு நபர்களிலே இடங்களிலே தியானங்களை கொடுத்து அவர் வாழ்ந்திருந்தார் என்றால் அவருடைய புகழ் பெயர் இந்த அளவுக்கு பரவி இருக்காது. ஆனால் புனித அந்தோணியார் அவற்றையெல்லாம் விட்டு இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மூலம், இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை தன்னுடைய வாழ்வில் முழுமையாக அவர் எடுத்துரைத்த வாழ்க்கை முறையினால் தான் இன்றளவும் புனித அந்தோணியார் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புத புனிதராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம், கடவுள் இயேசு கடவுளாக இருந்தாலும், கடவுள் நிலையில் இருந்தாலும், கடவுளுடைய இயல்பை கொண்டிருந்தாலும், மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, மக்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக மனிதனாக பிறக்கின்றார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போலவே வாழ்ந்தார். ஒரு அடிமையின் நிலையை பூண்டு நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணுகுலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தூதர்களுக்கும் மேலான ஒரு மாட்சியை கடவுள் தந்தை அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அதுதான். கடவுளாக இருந்தாலும் நமக்காக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போலவே வாழ்ந்து நம்மை அன்பு செய்து நம்மை வழிநடத்தி இப்படிதான் வாழ வேண்டும் என்று காட்டி அந்த அன்பு நெறியை எடுத்து காட்டும் விதமாக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தினால், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே காணிக்கையாக்கியதால் தந்தையாம் கடவுள் அவரை விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று மாட்சிமை மிகுந்த அரியணையில் அவர் அமர்த்தினார் என்று பார்க்கிறோம். இதுதான் புனித அந்தோணியாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. செல்வந்தராக, அறிவார்ந்தவராக, பண்புகள் பல நிறைந்தவராக அல்லது மாட மாளிகையிலே வாழக்கூடியவராக இருந்த ஒரு நபர் இவற்றையெல்லாம் விட்டு இறைவன் ஒருவரே என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி இறைவனை நோக்கி பற்று பிடித்து வாழ்ந்ததால் தான் தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்து இவரை புனிதருக்கெல்லாம் புனிதராக, உன்னதருக்கெல்லாம் உன்னதராக இவரை உயர்த்தி இன்றளவும் இவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த 72 சீடர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் பணப்பையை எடுத்து செல்ல வேண்டாம், மிதியடிகளை போட்டுக்கொள்ள வேண்டாம், கைத்தடிகளை எடுத்து செல்ல வேண்டாம். நீங்கள் யாருடைய பெயரால் செல்ல வேண்டும்? என்னுடைய பெயரால் நீங்கள் செல்லுங்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கு நீங்கள் செல்கின்ற பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி தன்னுடைய அந்த அன்புக்குரிய 72 சீடர்களை இருவராக அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சீதோஷண நிலை, ஒரு காய்ந்த, ஒரு மலை நிறைந்த, பாலைவனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையிலே நீங்கள் எதுவும் எடுத்துட்டு போகாம உங்களையே நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த சீடர்களும்
இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பி அவர்கள் செல்வதையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்டு சென்று திரும்பியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பல புதுமைகளையும் செய்து முடிக்கின்ற ஆற்றலையும் சக்தியும் தருகிறார் என்று பார்க்கிறோம். அவங்க அதுமா சொல்றாங்க, இயேசுவே நாங்கள் சென்று உங்களுடைய பெயரால் பேய்களை ஓட்டினோம், பாம்புகளை பிடிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடைத்தது, பேய்களை ஓட்டுகின்ற ஆற்றல் எங்களுக்கு கிடைத்தது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி சென்றதால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசீரும் அவர்களுக்கு அங்கே வெளிப்பட்டதாக அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் சொல்கிறார்கள். அப்போ இந்த புனித அந்தோணியாருடைய புதுமைகள், அவர் 13 புதுமைகள் மட்டும்தான் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றளவும் பலவேறு புதுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனிதராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் எவ்வாறு செய்தார் என்றால் அவரே சொல்கின்றார், நான் கடவுளுடைய அடிமை, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று சொல்கின்றார். அப்படியாக அவர் வாழ்ந்ததால் தான் கடவுள் அவரை இந்த அளவுக்கு மாட்சிமை மிகுந்த ஒரு இடத்தில் வைத்து போற்றுதலுக்குரிய ஒரு இடத்தை புனித அந்தோணியாருக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் புனித அந்தோணியாரிடமிருந்து இந்த ஒரு பண்பை மட்டும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மையே நாம் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். கடவுள்தான் என் வாழ்க்கைக்கு எல்லாம் என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதங்களையும் அருளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் துறந்து விட்டு கடவுளை நோக்கி வருகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் இருக்கும். சாமி, நான் இதை வச்சுக்கிறேன், எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, இதை நீங்க வச்சுக்கங்க, நான் கொஞ்சம் தான் உனக்கு கொடுப்பேன் எனக்கு கடவுள் சொல்வார். கடவுளே, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், நீ எனக்கு கொடு என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையில் நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்கின்ற அந்த திடனுள்ள மனநிலை தான் நம் அனைவருக்கும் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் தேவைப்படுகிறது, நம்பிக்கை தேவை இருக்கிறது. நான் ஆண்டவருடைய மகன், நான் ஆண்டவருடைய மகள் என்பதை நாம் உணர ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். அதே போல நம்ம திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு நான் எதையும் செய்து முடிக்க முடியும். அது எப்போ நடக்கும்? சாமி, என் பேங்க் லாக்கரில் நான் கொஞ்சம் வச்சுட்டேன், என் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு எஃப்டி போட்டு வச்சிருக்கிறேன், என் வீட்டில் ஒரு பட்டா வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், இப்போ நான் அவங்ககிட்ட வரேன், அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களாக, நீங்கள் நினைப்பதற்கு மேலான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனா இதை செய்யணும்னா கண்டிப்பா கஷ்டம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் மட்டும்தான் என்று ஓடி வருவது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான், அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை தான் கடவுள் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். புனித அந்தோணியாரும் அதைத்தான் நம்மிடம் இன்று பாடமாக படிப்பினையாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஓடோடி வருங்கள். ஆசீர்வாதங்களும் அருளும் நிரம்ப கிடைக்கின்ற இடம் ஆண்டவருடைய திருசந்நிதியாக இருக்கிறது. அதனால்தான் புனித அந்தோணியார் பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்தார் என்றால், குறிப்பாக அவர் நற்கருணை பக்தியிலே அவர் வேரூன்றி இருந்ததையும் இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் ஆர்வமிக்கவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நமக்கு தெரியும், அவர் அந்த நற்கருணையை ஏந்தி கொண்டு செல்கின்ற பொழுது அவருடைய அந்த பக்தியில் தான் அவருக்கு முன்பாக இருந்த அந்த கழுதையும் மண்டியிட்டு அந்த நற்கருணைக்கு வணக்கம் செலுத்தியதும் நாம் புதுமையாக பார்க்கிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் புனித அந்தோணியார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த அன்புக்குரிய புனிதருடைய மக்களாக, பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இன்று நாம் இந்த ஞானத்தகப்பன் நமக்கு தருகின்ற செய்தி இதுதான். நம்மையே நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மையப்படுத்தி விசுவாசத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் புனித அந்தோணியாரை போல ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆகவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
பல நல்ல விஷயங்களை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். காணாமல் போன விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். பல பேய்களை ஓட்டி நலத்தை விரும்புகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். நீதிமானாக நேர்மையாளராக இருந்து நம்மையும் வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த அந்தோணியாருக்கு நாம் நன்றி சொல்வோம். அதே நேரத்திலே நம்முடைய குடும்பத்தை புனித அந்தோணியார் பாதத்திலே வைத்து ஜெபித்து ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். புனித அந்தோணியார் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நிறைவாக பெற்றுத்தர வேண்டி இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பிடத்திலே வைத்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிகாரம் 20 இறைவசனம் 5. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணப்படுத்துவேன். நம்பிக்கையால் மன்றாட்டுக்கள், உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 16. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய அன்பான இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொது நிலையினராய் அனைவரையும் உமது தூய ஆவியால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித சின்னப்பர் கொலைசேரியில் திரும்பவும் அதிகாரம் 3 இறைவசனம் 12. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்பிற்குரிய இறை மக்கள். மற்றும் 1 தெசலோனிக்கர் 5 இறைவசனம் 14-18. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள் என்று கூறிய அன்பான இறைவா, இப்பகுதி வாழ் மக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவும், இறைவனை வேண்டவும், உம்மை போற்றவும், உம்மை புகழவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கு நன்றி கூறும் மக்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 36. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றும் புனித சின்னப்பர் ரோமேயர்கள் திரும்பவும் அதிகாரம் 9 இறைவசனம் 14-16. யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறோனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறோனோ ஒரு பரிவு காட்டுவேன். மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதுதான் எல்லாம் நிகழ்கின்றது என்று கூறிய அன்பான இறைவா, இம்மக்களை உமது பார்த்துட்டு ஒப்பிடுகின்றோம். இவர் எடுக்கின்ற அனைத்து காரியங்களையும் உமது இரக்கத்தை பொழிந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ வரவல்ல வேண்டுமென்று இறைவா கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னாகும் அதிகாரம் 6 இறைவசனம் 24-26. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரை செய்து உனக்கு அருள் புரிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாரா என்று கூறிய அன்பான இறைவா, இத்திருவிழாவுக்கு உழைத்த அனைத்து மக்களையும் உடைய பார்த்து விடுகின்றோம். சிறப்பாக பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், பகுதிவாழ் மக்கள், பக்த சமணர், பங்கு பேரவையர், பாடற் குழுவினர் அனைவரையும் முது தூய ஆவியால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 5. அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். மற்றும் புனித லூக்காஸ் 22-19. என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய அன்பான இறைவா, அன்னையின் வேண்டுகோளுக்கெனவும் ஆண்டருடைய உடன்படிக்கைக்கெனவும் இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தைகளை புனித லூக்காஸ் 24:50 கூறியபடி பின்பு இயேசு பெத்தானி அவரை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி ஆசீர்வதினார். அதுபோல் உங்களுடைய திருக்கரங்களை உயர்த்தி இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காணிக்கை பாடல். திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. நானும் அற்புதமாகிடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. உடைந்த உள்ளம், உனை தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உடைந்த உள்ளம், உனை தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும் உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே. உவந்தனை ஏற்றிடுமே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. இறைவா, புனித அந்தோணியாரின் திருவிழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை போன்றேத்து செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் அருளருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும்
நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த ஒரு உன்னதமான நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நினைவில் கொண்டு வந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த பகுதி திரு அவையை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பங்களுக்கு நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து இவர்களை எந்த துன்பங்களிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் பாதுகாத்து மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் தழைத்தோங்குகின்ற நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக வாழ வளர எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எம் குடும்பத்து பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரவும் செய்தருளும். என் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தருளும். நாங்களும் என்றும் இறை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, இன்றைய திருப்பலியை நன்றியவர்களாகவும் விசேஷ கருத்துக்களுக்காகவும் ஜபிக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உமது பீடத்திலே வைத்து ஜபிக்கின்றோம். அவர்கள் எந்த கருத்துக்களுக்காக நன்றி சொல்கிறார்களோ, எத்தகைய விண்ணப்பங்களை உம்மை நோக்கி ஏறெடுத்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்களோ, அவர்களை நீரே நிறைவேற்றி அவர்களை மென்மேலும் அன்பிலும் விசுவாசத்திலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைவு பெறச் செய்தருளும். இயேசுவே,
நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இந்த பகுதியிலே எங்களோடு வாழ்ந்து எங்களை அன்பு செய்து எங்களை வளர்த்து எடுத்து இன்று விண்ணுலகம் சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல ஆன்மாக்களையும் உமது பீடத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தெரிந்தும் தெரியாமலும் செய்த எண்ணற்ற குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நீரை நித்திய இலைப்பாற்றி தருந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். அடியார் இவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு இவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள். இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த நற்கருணை திருவிருந்திலே தகுந்த முன் தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிற மத சபைகளை சார்ந்த அன்பர்கள் தயவு செய்து இதிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக.
அதனால் புனித அந்தோனியாரின் திருவிழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் நுழைந்தாள் இருப்போம். பொழுது நற்கருணை ஆசிரோடு நாம் இந்த திருவிழா திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். காவி அணிந்தவர்கள் அனைவரும் பீடத்தின் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இயேசு நம் பிரசன்னத்திலே அப்பத்தின் வடிவிலே நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்க்கின்றார். பல்வேறு தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளையும் சுமந்து வந்திருக்கும் உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். பராக்குகளுக்கு இடம் கொடாமல் இந்த ஒரு துணி மணிகளை ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி அவரிடம் மன்றாடுவோம், ஆண்டவரை துதித்து போற்றுவோம். இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாட, அதை தொடர்ந்து நீங்கள் பாட உங்களை அழைக்கின்றேன். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். சேர்ந்து பாடுவோம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். இயேசுவே மகிமையின் பிரசன்னம். சேர்ந்து பாடுவோம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். இயேசு நம்மை உற்று நோக்கின்றார். பல்வேறு துன்பங்களாலும் துயரங்களாலும் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கும் உங்களை பார்க்கின்றார். அன்பை பொழிந்தும் ஆண்டவர், அமைதியை பொழிகின்ற ஆண்டவர், உலகத்திற்கு அன்பையே போதிக்க வந்த நம் ஆண்டவர் நம்மில் அமைதியும் நம் உள்ளத்திலே சிரிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே,
தாருமையா, அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா, அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம், தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம். பல்வேறு துன்பங்களாலும் அமைதியை இழந்து அமைதியற்று வாழ்வை வாழ்கின்ற நம் உள்ளத்திலே நம் ஆண்டவர் அமைதியை கொணர நாம் அன்றாடுவோம். பல்வேறுபட்ட சுமைகளாலும் வருத்தங்களாலும் தூக்கம் இல்லாமல் பல்வேறு துயரங்களாலும் அமைதியின்றி வாழும் உள்ளத்திலே நம் ஆண்டவர் அமைதியை தர வேண்டி பாடலை சேர்ந்து பாடுவோம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா, 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 அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா, அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம், தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம். என் அருள் ஒன்றே உனக்கு போதும், என் அருளாலே உம்மை நினைப்புகின்றேன் நம் ஆண்டவர் கூறுகின்றார். அருளையும் அமைதியையும் பாசத்தையும் பொழுகின்ற நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு உம் அருளை தாரும், உம்மை நேசிக்க உம்மையிடம் நான் மன்றியிட என் மன்றாட்டுக்களை நீ போக்கிட. ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி சேர்ந்து ஒரே குரலாய் பாடுவோமாக. அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா, 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 அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா, அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம், தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம். இரக்கமே உருவான ஆண்டவர் இரக்கத்தையே போதித்தார். செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் இரக்கத்தையே காட்டினார். பாவிகளுக்கு இரக்கத்தை காட்டினார். தம்மை நோக்கி ஆண்டவரை எதிராக பேசியவர்களை ஆண்டவர் மன்னித்தார், அவர்களுக்காக பரிந்து பேசினார். நம்முடைய வாழ்விலும் பிறரை மன்னித்து பிறருக்கு இரக்கம் காட்டவும் நம் அந்த உள்ளத்தை இறைவன் தர வேண்டி தொடர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் ஆதாரம் நீயே, இரக்கம் காட்டுமையா, இரக்கத்தின் ஆதாரம் நீயே, இரக்கம் காட்டுமையா, இரக்கம் காட்டுமையா இயேசுவே, இரக்கம் காட்டுமையா, இரக்கம் காட்டுமையா இயேசுவே, இரக்கம் காட்டுமையா. கரங்களை உயர்த்தி தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம், தெய்வமே உன் சன்னிதானம் மகிமையின் பிரசன்னம்,
மகிமையின் பிரசனம் இயேசுவே மகிமையின் பிரசனம் மகிமையின் பிரசனம் இயேசுவே மகிமையின் பிரசனம் மகிமையின் பிரசனம் மகிமையின் பிரசனம் இரக்கத்தின் பிரசனம் இரக்கத்தின் பிரசனம். ஆண்டவரை உற்று நோக்கி வண்ணமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் வேண்டுதல்களை ஆண்டவரை பாதத்திலே சமர்ப்பிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை தேற்ற நம் உள்ளத்திலே தொடர்ந்து வாழ அவருடைய இறை பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நம் செல்லும் இடமெல்லாம் நம்மை நோக்கி வர, அவர் பிரசன்னத்தினாலே இந்த உலகத்தை அவர் அன்பை பிரதிபலிக்கும் மக்களாக, இயேசுவின் மறுரூபங்களாக நாம் திகழ தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஒரு சிறு நிமிடங்களிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக இயேசுவின் பாதத்திலே வைத்து சமர்ப்பித்து மன்றாடுவோம். மாண்புயர் கீதத்தை ஒரே குரலாக கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். மாண்புயரே வருளரும் வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் மீதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
திருப்பதம் வந்தோ அன்பர தொழியாம் அருளாலே யாவர் முதல்வரும் பல அடைந்தோமே நன்மையின் நாயகனே கொடி நன்றிகள் சாற்றுகின்றோம் நன்மையின் நாயகனே கொடி நன்றிகள் சாற்றுகின்றோம் இறைவனின் புனிதரை வாழ்க எங்கள் இறைஞ்சியும் திருப்பதம் வந்தோ அன்பர தொடியாம் அருளாலே யாவர் முதல்வரும் பல அடைந்தோமே வாழ்விலும் துன்பங்கள் வருகை வந்தோம் திருவடியே உன்முகம் நோக்கி பார்க்கையிலே உமது என் துயர்களை கொடுப்பிலையா சமயம் பலவும் கடந்து உம்மை சவாடி புனிதை வாழ்க இங்கு இறைஞ்சும் திருப்பதம் வந்தோ அன்பர் கொடியார் வருகையின் ஆதிக்கம் உயர்ந்த அண்டலி ஒடுக்குகின்றே நோய்களும் பிணிகளும் மாற்றுகையில் நலம் தரும் புதுமைகள் பொழியுமையா குழந்தை இயேசுவை தரத்தில் ஏந்தி கொஞ்சிடம் பேரு நீரடைந்தே குழந்தை இயேசுவை தரத்தில் ஏந்தி கொஞ்சிடம் பேரு நீரடைந்தே வாழ்க முடிதலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இந்த விழாவை சிறப்புக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாமல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய அந்தோணியார் வழியாக புகழஞ்சலி நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தூய அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் நிறைய ஆற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேர்தலையும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புனித அந்தோணியாரே, 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 எங்கள் பகுதியின் பாதுகாவலரே, பிசாசுகளை விரட்டுபவரே, குடும்பங்களின் பாதுகாவலரே, அரியே வாழ்க, அரியே வாழ்க, தேர் எடுக்க கூடாது, வெயிட் பண்ணும். அந்த தேர் எல்லாம் எல்லா தேரும் பிளஸிங் பண்ண மாதிரி தான் எடுக்கணும். சரி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அண்ணா பேண்ட் வாசிக்கலாம், அண்ணா பேண்ட் வாசிக்கலாம், பேண்ட் வாசிக்கலாம், அண்ணா பேண்ட் வாசிக்கலாம். ஆரம்பிங்க, பேண்ட் ஆரம்பிங்க. டேய் அது புரியும்.